டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்ட அந்த சோதனை, அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை முன்வைத்தார். அந்த வாதங்கள்ல விசாரணையை துவங்கிய அன்றே அமலாக்கத்துறை நேரடியாக டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதனுடைய நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். மேலும் சோதனைக்கு வந்த நாட்கள்ல எந்த ஒரு ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை வசம் இல்லை என்றும் மத்திய விசாரணை என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். அமைப்புகளுக்கு விசாரணை நடத்துவதற்கு வழங்கியிருந்த அனுமதியை தமிழக அரசு திரும்ப பெற்றுக் கொள்ளும் நிலையில இந்த மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்றும் வாதிடப்பட்டது. எந்த வழக்கின் அடிப்படையில சோதனை நடத்தப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்கவில்லை. இந்த முதல் தகவல் அறிக்கைகள் இல்லாமல் இந்த வழக்குல வாதங்கள் முன்வைப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். மேலும் தமிழகத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய 29 மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஏதேனும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்த துவங்கினால் அது ஒரு பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும். அந்த அபாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தொடர்ந்து தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் தன்னுடைய வாதத்துல அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது. டாஸ்மாக்ல ஏதேனும் முறைகேடு என்றால் அது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த டாஸ்மாகுடைய அந்த விசாரணைக்கு ஏன் உதவலாமே, மத்திய அரசு உதவலாமே, மாநில அரசு உதவலாமே என்ற ஒரு கேள்வியை எழுப்பியதற்கு சட்டத்தை மீறி அமலாக்கத்துறை இவ்வளவும் செய்த பிறகு எப்படி உதவ முடியும் என்ற ஒரு கேள்வியை அரசு தலைமை வழக்கறிஞர் எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை சோதனை நடந்து கொண்டிருந்த போதே 1000 கோடி ரூபாய் மோசடி என்று ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பேட்டியளிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன என்ற ஒரு கேள்வியையும் அரசு தலைமை வழக்கறிஞர் எழுப்பினார். இதைத் தொடர்ந்து இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.